முறைகேடுகள் நடைபெறுவதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். மக்களவையில் திமுக உறுப்பினர் கலாநிதி வீராசாமி வலியுறுத்தல். There is no proposal to scrap the NEET UG examination. We probably should write it on their deathbed, sir. We should write it on the students' deathbed that the government is saying that we have no proposal to scrap this things. Sir, I request that this government should scrap. பணம் இருந்தால் தேர்வையே விலைக்கு வாங்கலாம் என்ற நிலை உள்ளதாக மக்களவையில் ராகுல் காந்தி வேதனை. இந்திய போட்டித் தேர்வு முறையே மோசடியானது என்றும் சாடல். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். 2010 காங்கிரஸ் அரசு நீட் தேர்வை கொண்டு வந்ததாகவும் மக்களவையில் பேச்சு. ஜார்க்கண்ட், பீகார் என்று 2 இடங்களில் நீட் வினாத்தாள் கசிவு உறுதியாகி இருப்பதாக உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். கசிந்த வினாத்தாள் நாடு முழுவதும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தலைமை நீதிபதி கருத்து. என் பேச்சை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி. எதிர்க்கட்சிகள் கசப்பை மறந்து ஒன்றிணைந்து செயல்பட அழைப்பு. கட்டட அனுமதியை ஆன்லைனில் பெறக்கூடிய திட்டம் தொடக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் www.onlineppa.tn.gov.in இணையதளத்திலேயே எளிதாக விண்ணப்பித்து உடனடியாக கட்டிட அனுமதியை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடக்கம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டில் சிறப்பு பிரிவு மாணவர்கள் பங்கேற்பு. தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது குறித்து ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது? ஜூலை 29 விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்றம் மற்றும் செங்கோட்டைக்கு வெடிகுண்டு மிரட்டல். காலிஸ்தான் அமைப்பின் பெயரில் மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. உதகையில் சூறாவளி காற்றுக்கு அடியோடு சாய்ந்த ராட்சத மரம். உதகை கோவை சாலையில் போக்குவரத்திற்கு தடை. கொடைக்கானலில் வீசி வரக்கூடிய பலத்த காற்றால் விழுந்த பள்ளியின் சுற்றுச்சுவர். அருகே யாரும் இல்லாததால் விபத்து தவிர்ப்பு. புழல் சிறையில் இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு. சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்று 68,000 கனஅடி நீர் திறப்பு. கபினி அணையில் நீர் திறப்பு குறைப்பு. 75 அடியை எட்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 75,000 கனஅடி நீர் வரக்கூடிய நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வு. நாகப்பட்டினம் அருகே பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இழப்பீடு தர கோரிக்கை. பறவையில் கடைகளை அடைத்து போராட்டம். அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இல்லை அதெல்லாம் வேற, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். இது அனுமதி, கட்டிட வரைபட அனுமதி, அதுக்கு தான் இது. அது கூட வரி இருக்கா இல்லையாங்கிறது நம்ம அது பார்க்கணும். இல்லைம்மா, இது லட்சக்கணக்கில் பயன்படுவாங்க. ஏன்னா ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள கட்டடம் கட்டுறவங்க, அந்த நிலம் வச்சிருக்கிறவங்க தான் அதிக அளவில் இருக்காங்க. அதில் இப்போ வசதியானவங்க வசதி இல்லைன்னு கணக்கே கிடையாது. 2500 ஸ்கொயர் ஃபீட்டு 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள கட்டிடம் கட்டுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எல்லோருக்கும் இது பொருந்தும். இல்ல, அந்த கட்டணம்ங்கிறது அது ரொட்டீனா இருக்கும். அதுல நம்ம இருக்காது. வரிங்கிறதெல்லாம் இருந்தா தான் அவங்க நாளைக்கு பேங்குக்கு போகும்போது கூட இப்போ நீங்க பல பேர் எங்களுக்கு வரி போடுங்கன்னு நிக்கிறாங்க. அதனால இந்த வரிங்கிறது அவங்களுக்கு அது ஒரு அத்தாட்சி. அவங்க கட்டணம் நம்மளுக்கு தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான அத்தாட்சி. அதெல்லாம் ரொட்டீனா நடக்கும். ஏற்கனவே பஞ்சாயத்து போர்டு மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்ப ஆசை இருக்கு. அவங்க குறைஞ்சபட்சம் வரிவாகவே இந்த ஹவுசிங் ஒரு அப்ரூவல் தான். அதை எப்படி டேலி பண்ணுவோம்? எவ்வளோ இழப்பு இருக்கும்? இல்லை, அதெல்லாம் இப்போ நம்ம ஜனங்களுக்கு இது நடக்கணும்னு போட்டிருக்கோம். அதை பற்றி பின்னாடி நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே நீங்கள் கட்டின வீடுகள் வாடகை ஒவ்வொரு முறையுமே நீங்கள் செய்தியாளர் சொல்லிட்டு தான் இருந்தீங்க.
வாடகை கூட போறோம்ட்டு. ஆனா இன்னும் அது விட்ட மாதிரி இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட அதே வருடக்கணக்கெல்லாம் வந்துடுது. இப்ப நிறைய இடங்கள்ல வந்து அது மெயின்டெனன்ஸ் பண்ணாமையே வீணா தான் போயிட்டு இருக்குது. எப்பதான் நடக்கும் அது? இல்ல, இப்போ KK நகர்ல வாடகை விட்டுருக்கோம். 110 வீடா 103 வீடானோ 103 வீடு வந்து வாடகைக்கு விடுறதுன்னு சொல்லி அதில் வந்து ஒரு 50 வீட்டுக்கு மேலே வாடகைக்கு போயாச்சு. மற்றதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்ளிகேஷன் வந்து இருக்குது. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைப்படி வந்து அவங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி மற்ற இடத்துலையும் பண்ணுறோம். இப்போ வந்து அதை விற்கிறதுக்கு ஒரு தனி ஏஜென்சி ஏற்பாடு பண்ணி அதை கொஞ்சம் வேகப்படுத்தலாமா, அது முடியலங்கிறப்போ மறுபடியும் அதை முழுசா எல்லாமே வாடகை கொடுக்கலாம். அதே மாதிரி பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு வந்து இந்த வீடு ஒதுக்கீடு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா வீணா போற அந்த மெயின்டெனன்ஸ் குறைஞ்ச அளவுக்கு வாடகையாக உள்ளனால அந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த பத்திரிகையாளர்களுக்கு வீட்டு வசதி வாரியம் பத்திரிகையாளர் என்று நேரடியாக கொடுக்க முடியாது. அந்த துறையினுடைய சார்பாக எங்களுக்கு அப்ளிகேஷன் வரணும். அதனால அந்த துறையில கொடுத்து அங்கிருந்து வந்துருச்சுனாக்க நாங்கள் வந்து கொடுத்துட்டு போயிடுவோம். இப்போ வந்து பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு கோட்டா ஒதுக்கி வச்சிருக்கோம். அதுல கொஞ்சம் வீடுகள் இப்பொழுது காலியாக கூட இருக்கு. அவங்க வந்து அந்த துறையினுடைய சார்பாக எங்களுக்கு வந்துருச்சுனாக்க ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சுன்னா அது கொடுத்துருவோம். ஆன்லைனில் உடனடியாக கட்டண அனுமதி பெறக்கூடிய புதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அது தொடர்பாக அமைச்சர் முத்துசுவாமி அளித்த செய்தியாளர் சந்திப்பின் நிலையில் பார்த்தோம். மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அமமுக சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் டிடி விதிநகரன் உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கடந்த ஆண்டே பல உயிர்கள் போன பொழுது மரக்காணம், செங்கல்பட்டெல்லாம் இந்த அரசாங்கம் அதையெல்லாம் தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் இப்பொழுது கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணங்கள்ங்கிறது 65 தாண்டி இப்பெல்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டா, யாராவது கள்ளச்சாரம் குடி சாவரணும்னு நினைச்சா கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா அந்த அரசாங்கம் 10 லட்சம் கொடுக்குங்கிற அளவுக்கு அவர்களின் திறமையின்மையை, நிர்வாக சீர்கேட்டை அரசாங்கம் மறைக்கின்ற அளவுக்கு போய்விட்டது. இதே நிலைமை சட்டமன்ற பொதுத் தேர்தல் நிலைக்க தொடர வாய்ப்பில்லை. காரணம், ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பழனிசாமி இப்படிதான் பல்வேறு முறைகேடுகள்ல ஊழல் குற்றச்சாட்டுகளான அந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் திமுகவிற்கு தீய சக்தி என்று தெரிந்தும் இவர்கள் திருந்தி இருப்பார்கள் என்று வாக்களித்தார்கள். அந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும், பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர்கள் முன்னால் அவர் கூட இருந்தவங்க எல்லாம் எவ்வளவு பணம் செலவு செய்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனார்கள். ஆனால் அவர்களால் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியவில்லை. இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலின் பொழுது குடும்ப தலைவிகளிலே கிராமப்புறங்களில் எல்லாம் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் 1000 ரூபாய் உதவி மீட்பு உங்கள் உரிமை தொகை தேர்தல் முடிந்ததும் அதெல்லாம் நிறுத்தி விடுவோம் என்று பல இடங்களில் மிரட்டி இருக்கிறார்கள். இது சட்டமன்ற தேர்தல் அப்ப, பொது தேர்தல் அப்ப இதை செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இந்த ஒரு ஆட்சி நடக்கிறப்ப நடக்கின்ற இடைத்தேர்தல்களில் கடந்த 20-25 ஆண்டுகளாக நமது RK நகர் தொகுதியை போராட்டம் நடைபெற்று வருகிற நிலையில் தினகரன் பேசினதை நேரில் பார்த்தோம். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.